19 வயது முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் அவருடைய நண்பரோடு வந்து காரில் இருக்கும்போது 3 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேருக்கு போதையிலே வந்திருக்கிறாங்க. கத்தியால் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கணில் போட்டுட்டு 3 பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண் சொல்லதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு நாக்கு கூட கூசுது. ஆடை இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார். பிறகு அந்த மயக்கம் தெளிந்த உடனே அந்த அடிபட்ட நபர் காவல்துறை ஃபோன் பண்ண உடனே அவர்கள் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. நாங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம், நாகரிகமான நகரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது, மனம் பதபத வைக்கிறது. இதற்கு யார் காரணம்? இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி 2013ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தாதன்குளங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த நமது முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களையும் அழைத்துட்டு போய் அங்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார்கள். கரூரில் நடந்த 41 பேர் படுகொலை அப்படிதான் சொல்லணும். அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்து விடக்கூடாது. ஆனால் இன்று வரையிலும் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் கேட்கணும். முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிகையாளர் ஊடக நீங்கள் தான் அதை பற்றி கேட்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூரில் வந்து நமது மதிப்புக்குரிய அகில இந்திய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களும் திரு முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள், கோயம்புத்தூரிலே கஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது. மெத்துப்பட்டை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார், இதை வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல அதிகாரி சொல்கிறார். அப்படின்னா நார்காட்டிக் போஸ்டிங் வாங்குவதற்கே 25 லட்சம் 30 லட்ச ரூபா கொடுத்து கோயம்புத்தூருக்கு வர்றது மாதிரி காவல்துறை டிரான்ஸ்ஃபருக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. காரணம் கஞ்சா இந்த போதைப் பொருளுடைய தலைநகரமாக, 2வது தலைநகரமாக கோயம்புத்தூர் விளங்கி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% பெண்களுக்கு எதிரான குற்றம். இதுவரையிலும் மே மாதம் 5ஆம் தேதி 25வது வருடம் மே மாதம் வரைக்கும் 18,200 பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கு. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் ஆட்சி. 18,200 6,000 கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது. 31 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% அதிகமாக இருக்கிறது. போக்சோ குற்றங்கள் 50% அதிகமாக இருக்கிறது. ஆனால் தொழில்துறையில் வெள்ளை அறிக்கையில் கேட்டால் விடமாட்டார்கள். வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி. நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்கிற நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை. வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை. இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி தான் பதில் சொல்ல வேண்டும். நான் சொன்னது தவறா, இவ்வளவு புள்ளி விவரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும். இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையிலே நடத்த இருக்கிறார்கள். நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு ஆதரவாக எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். போலீஸ் நடவடிக்கை எப்படி இருக்குது சார்? இப்போ காலையிலேருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்பவத்துக்கு அப்புறம் அவர் எடுத்திருக்க நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. ஆனால் ஒரு போலீஸ் சார்பாக ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவில் என்னென்னா, அந்த இடத்த அப்படியே வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னால் உள்ள நடந்த சம்பவம், கார் நின்று இருந்த இடம், கண்ணாடி உடைந்த இடத்தையும் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு முள் இதில் மேலே அந்த பெண்ணுடைய ஆடை அப்படியே கிடக்கிறது. இதையும் எடுத்து காட்டிட்டு காவல்துறை ஒன்றா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் பெற்றோர்கள் தயவுசெய்து பெண்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஜிஹெச்சில் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை. ஆனால் கேட்டால் சிறு சிறு மைனர் இன்ஜுரி தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் கேட்டபோது மைனர் இன்ஜுரி தான் சொல்கிறாங்க. இப்போ அனுப்பியிருக்காங்க. 7 தனிப்படை அமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை கண்டுபிடிக்கணும் ஒன்று. இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியது தான் காவல்துறையுடைய கடமை. இதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் ஒரு 7 தனிப்படை அமைச்சு இந்த போதைப் பொருளுக்கு அவங்க கட்டுப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதுவும் இன்னும் வரவேற்கலாம். அப்படி செஞ்சுருக்கணும். போதைப் பொருள் இல்லாத ஒரு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இன்னொன்று, அதே இடத்துல தான் ஒரு போலீஸ்காரங்களும் வெட்டப்பட்டிருக்காங்க. அதே இடத்துல தான் போலீஸ்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க. உடுமலைப்பேட்டையில் போலீஸ் நிலையத்தில் வெட்டப்பட்டிருக்காங்க. இன்னொரு காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு பதிலாக ஒரு தங்கை அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயாச்சுன்னா இவங்க ஜாதி ரீதியாக அந்த பெண்ணை இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்க முடியும்னு நினைக்கிறேன். பெண்களை இப்படி அவமதிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக தான் இன்றைக்கி இருக்குது. முதலமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார், என்ன விளக்கம் சொல்ல போகிறாருன்னு தெரியல. இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு ஃபெயிலூர் மாடல். இது அது திமுகவினரே செஞ்சுருக்காங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சார், இன்றைக்கி சொல்லக்கூடிய சார் வேறு, அன்னைக்கு சொல்லக்கூடிய சார் வேறு. அந்த சார் யாருங்கிறதா கேள்வியாக இருக்குது. ஆனால் அது திமுகவினரே செஞ்சுருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பொதுமக்களுக்கு என்ன, கோயம்புத்தூர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்தில் தான் இன்றைக்கி நாகரிகமான ஒரு ஊர், ஒரு பழமையான, எல்லோரையும் மதிக்கின்ற, எல்லோரும் ஒழுங்காக ஒரு நாகரிகமாக பேசுகின்ற ஊர் அப்படின்னா அது கோயம்புத்தூர் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமா இருக்கும். இப்போ காவல்துறை ஒரு பக்கம் நடவடிக்கை, இப்போ அந்த கஞ்சா போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது இளம் சமுதாயத்திற்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள், ஏன்னா ஒரு ரூமுக்கும் போது ஒருத்தர் தனியாக இருக்க போறது, எல்லாமே ஒரு குழுவாக தான் இருக்கிறாங்க. ஸோ இளம் தலைமுறையினருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை? பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக இளைஞர்கள், மாணவர்கள், வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய சிற்பிகளாக இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்தியாவை மட்டுமல்ல இந்தியாவின் பெருமையும் காப்பாற்றக்கூடிய மாணவர்கள் இது மாதிரியான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடாது. அதே நேரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் கூர்ந்து கவனித்து தங்களுடைய பிள்ளைகளை
நல்ல முறையில் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பெரும்பாலான குற்றச்சம்பவங்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இரவு நேரங்கள் அதிகமாக நடக்குது. இப்போ அந்த நைட் பேட்ரோலிங் பொறுத்த வரைக்கும் அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இப்போ நான் சொன்ன இடத்துல தான் கவர்மெண்ட் பாலிடிக் பின்னால் தான் நான் போய் பார்த்தோம். அது பூரா மண்ணெல்லாம் குமிச்சு கிடக்கு, எல்லா குப்பைகளும் அங்கே தான் கிடக்குது. இரவு நேரங்களில் நிறைய வண்டிகள் அங்கே தான் வந்து நிற்கிது. அந்த மாதிரி இடங்களில் ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரி இடங்களை கவனிக்கலை, அங்கே ஒரு கேமரா கூட மாட்டலை, காவல்துறையை சேர்ந்தவர்கள் அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் இது மாதிரி இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. எப்படிங்க சிசிடிவி மட்டும் இல்லைங்க, அந்த இடங்களில் போலீஸ் ஏன் காவல் பெட்ரோல் ஏன் போகலை, ரோந்து இல்லை, அந்த இடத்துல போலீஸ் வரலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே தவறுகள் அங்கே நடக்குது. அதாவது மத்திய மாநில அரசு அந்த இடத்தை எடுத்து வேறு என்ன இதுக்கு பயன்படுத்துகிற நோக்கங்கிறது வேறு. தமிழக காவல்துறை என்ன பண்ணுகிறது? நீங்கள் இரவு நேரங்களில் ரோந்து போக வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் அதை கண்டுகொள்ளவில்லை? எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறீர்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள். ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை? இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக வருவதற்கு இவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க. உங்களோட முதல்வர், உங்கள் ஊரில் முதல்வர், இப்படியெல்லாம் திட்டங்களுக்கு ஸ்கூலை லீவ் விட்டுட்டு அதற்கான முயற்சி பண்ணுறீங்க. பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அங்கே போய் உங்களோட முதல்வர் திட்டம்னு எல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல? காவல்துறை ஏன் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்பா என கூறிக்கொள்ளும் முதல்வர் தந்தையாக இதில் என்ன செய்வது? காவல்துறையை கையில் எடுத்து காவல்துறையை முறையாக பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய கடமையாக இருக்கு. இது போன்ற நபர்கள் மேல வழக்கமாக வழக்கு பதிவு, பாத்ரூம்ல வழக்கு போன்ற சம்பவங்கள், அதை தாண்டி என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? ரிப்பீட்டடா நடந்துட்டு தானே இருக்கு. என்னதான் ஆக்ஷன் எடுக்கணும்? என்ன சொல்யூஷன் நீங்க வந்து சஜஸ்ட் பண்றீங்க? இல்லை, இவங்களெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சு குண்டாசில் போடணும். உரிய தண்டனை வந்து எல்லாருக்குமே இதுக்கு ஒரு சட்டம், இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் மாற்றி இது பண்ணுற மாதிரி இவங்களெல்லாம் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்கள தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, ஆண்டுதோறும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா, இந்த வருஷம் 600 கோடி ரூபா, அதுக்கப்புறம் இந்த அடுத்த வருஷம் 700 கோடி ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இதே மாதிரி டார்கெட்டை ரிவ்யூ மீட்டிங் போட்டு இந்த கொலை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன டார்கெட் அப்படின்னு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இன்றைக்கி இவ்வளோ தூரம் இன்றைக்கி தீபாவளியில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி மது விற்பனை அதிகமாக இருக்குது. சார், இளைஞர்களுக்கு மத்தியில் அவங்க வந்து வழக்கமாக வந்து சாதாரணமாக கையில் அறிவாள் கத்தி இது போன்று வந்து சுற்றி திருவது வந்து இருக்கு. இதனால தான் வந்து நேற்று நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த அறிவால் வெட்டப்பட்ட சம்பவத்தை பார்த்து காவல்துறையே பயந்துருக்காங்க. 11:30 நடந்த சம்பவம் 4 மணிக்கு அந்த பொண்ணு தான் தப்பிச்சு வந்திருக்கே தவிர காவல்துறை போய் இது பண்ணல. ஏன்னா போனால் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அப்படிங்கிற போது இளைஞர்கள் வந்து இந்த அதிக அளவில் இந்த ஆயுத கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டில் ஈடுபட்டது எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து ஆயுத கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், ரேப், கஸ்டோடியல் டெத், இதுவரைக்கும் 31 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. சாத்தாங்குளத்தில் நடந்த மரணத்திற்கு எவ்வளவோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கி சிவகங்கையில் நடத்தின லாக்அப் டெத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சார் அப்படி மன்னிப்புக்கு ஒரு சாரி தான் கேட்டிருக்காங்க. சார், இப்போ வைஸ் பிரசிடென்ட் விசிட் அப்போ நடந்த ஒரு பாதுகாப்பு ஒரு குளறுபடி, இப்போ அதை தொடர்ந்து நேற்று இரவு நடந்திருக்கு. ஸோ கோவை மாவட்டத்தில் போலீசிங் கண்காணிப்பு டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது உங்களுடைய இறுதி டிபியோட இதில் வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம். 100க்கு 200%, 100க்கு 100 இல்லை, 100க்கு 200% கோவை மாவட்டத்தில் காவல்துறை சரியில்லை. அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களிலுமே காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில், முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பது தான் நிரூபிக்கிறது. சம்பவம் நடந்த இடத்துல நிறைய மதுபாட்டில் இருக்குது, மெடிசன்ஸ் வேஸ்டேஜ் நிறைய இருக்குது, ரொம்ப இருக்கான பகுதி. அந்த குடியிருப்பு வாசிகளை அந்த பகுதியில் அடிக்கடி அதெல்லாம் சூழ்றாங்க, காவல்துறை கேட்கணும்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த பாதுகாப்பு கேள்விக்குறியானது காரணம் காவல்துறையுடைய மெத்தனை போக்கு தானே உங்களுக்கு. நீங்கள் அன்றைக்கி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரும்போது 2 பேர் வந்து மோதி இருக்கிறாங்க. அப்போ அதையே சாதாரணப்பட்டிருக்காங்க. எங்கள் மாவட்ட
ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும், மாவட்ட அலுவலகத்திலேருந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இதை காவல்துறையின் மெத்தன போக்கு தான்.